ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் கிடைக்கும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைய இந்த மொழியில் துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்தினால் தன்னை நெருங்க வேண்டும் என்பதற்காக இரக்கமான ரப்புல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து அமல்களால் சிறந்தவர்களாக நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வாய்ப்பளிக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் இப்போது இருக்கின்ற இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் சுவனத்துக்கான ஒரு அறுவடை காலமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புனிதமான மாதங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்ற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஸலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிகள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12ஆக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன், அதிலே 4 மாதங்கள் சங்கமிக்க புனிதமான மாதங்களாகும் என்பதாக நாம் குறிப்பிடுகிறார். இந்த 4 சங்கையான புனிதமான மாதங்களை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹ்ரன், வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதாக இருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் சங்கமிக்க புனிதமான மாதங்களாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மாதங்களை சொல்லுகின்ற பொழுது துல்காடா, துல்ஹிஜ்ஜா, அதே போன்று முஹர்ரம், ரஜப்
இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்களாகும் என்பதாக அல்லாஹ்வுடைய அந்த அல்குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த புனிதமான மாதங்களிலே இறுதி மாதமான துல்ஹிஜ்ஜாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 4 மாதங்களும் புனிதமானவை. அதிலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் கடைசியாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அவனை நெருங்குவதற்கு சூரத்துக்கான அறுவடை காலமாக இந்த துல்ஹிஜ்ஜுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்தை நாம் நற்கர்மங்களால் சூரத்துக்கு செல்லக்கூடிய அமல்களால் இந்த மாதத்தை நாம் சந்திப்படுத்த வேண்டும். இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மாறாக இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அதன் புனிதத்தை நாசமாக்கக்கூடிய விதத்தில் நாம் எங்களுடைய எந்த ஒரு காரியமும் நடைபெற்றுவிடக்கூடாது. அல்லாஹ் நல்லே அல்லாஹ் தஆலா இந்த 4 மாதங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது ஒரு புனிதமிக்க மாதம். எனவே ஃபலா தபலுகு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த புனிதமான இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதத்திலே தீங்கிழைத்து விடாதீர்கள் என்று சொன்னால் பாவங்கள் செய்வது கூடாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது கூடாக நீங்கள் நீங்களை அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். மாறாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். வணக்கத்தின்பால் தாகத்தின்பால் நீங்கள் முன்னேறுவார்கள். எனவே பாவங்கள் செய்து இந்த மாதத்துடைய புனிதத்தை நீங்கள் விடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த புனிதமான மாதங்களை பற்றி குறிப்பிட்டு இந்த செய்தியை சொல்றார். அன்பானவர்களே, எனவே இந்த மாதத்தில் நாங்கள் பாவங்களை தவிர்த்து இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தாக்கான விடயங்களை நாங்கள் அதிகமாக செய்து அந்த சூரத்துக்கான அந்த கட்டிக்காரத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் துல்ஹஜ் மாதம் சிறப்புக்குரியது, கண்ணியத்துக்குரியது, புனிதமானது. அதிலும் ஆரம்ப 10 நாள் இருக்கிறது, இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆரம்ப 10 நாளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரத்துக்கான நன்மைகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10 நாளை ஆரம்ப 10 நாளை வைத்திருக்கிறான். இந்த ஆரம்ப 10 நாளுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எந்த விடயத்தை சத்தியம் என்று சொல்கிறானோ அந்த விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்லிவிட்டால் அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த 10 நாள் தொடர்பாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அதிகாரியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றாங்க. இங்கே அதிகாரி என்று சொல்வது குறிப்பாக யௌமுல் நஹர், அதாவது ஹஜ் பெருநாளுடைய அந்த 10வது நாள் இருக்கிறது, துல்ஹஜ்ஜுடைய அந்த 10வது நாளை தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விளக்கம் சொல்றார்கள். அல்லாஹ் தஆலா அதிகாரத்தை சத்தியமாக எனவே 10வது நாள், இந்த 10 நாளுடைய இறுதி நாள் தான் விசேஷமான முக்கியத்துவம். அந்த 10 நாளுடைய கடைசி நாளாக இருப்பதனால் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்கிறார் என்பதை நாங்கள் காணலாம். அது மாத்திரமல்ல, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்றும் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சத்தியம் என்று கூறுகிறார். அப்ப 10 இரவுகள் என்கிற பொழுது அது இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளாகும் என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அப்ப இந்த 10 நாளையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார்.
இரட்டை நாளை சத்தியமாக என்று சொல்லுகின்ற பொழுது அது அந்த தொழுகத்துடைய 10வது நாளை மகனை குறிக்கிறது. அதே போன்று அந்த ஒற்றைப்படை நாளை சத்தியம் என்று எழுதுவதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது அந்த அரபாவுடைய இந்த 10 நாளில் இருக்கக்கூடிய அந்த 9வது நாளாகிய அரபாவுடைய நாளை குறித்து நிற்கிறது என்பதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது திருமீதிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சகியான ஆதாரபூர்வமான ஒரு செய்தியிலே நபி அவர்கள் அதாவது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது கியாமத்துடைய நாள். அது யௌமுல் கியாமா, அது மறுமையுடைய நாளை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று யௌமுல் மஷ்ஹூர் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். இது யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய தொழுகைக்குரிய 10வது நாளாகிய தொழுகைக்குரிய 10 நாளில் இருக்கக்கூடிய அந்த 9வது நாளாகிய அரஃபாவை குறிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று ஷாஹித் என்கிற பொழுது அது ஜும்மாவுடைய நாளை குறிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தொழுகைக்குரிய ஆரம்ப 10 நாளையும் அல்லாஹ் விசேஷமான ஒரு நாளாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 22வது சூரா 22வது வசனத்திலே லியஷ்ஹதுல் மலாஃபிஅ லஹும் வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத் என்று அதாவது குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயர் கூறி அந்த குர்பானை கொடுப்பதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இங்கே அல்லாஹ் அய்யாம் மஅலூமாத் என்று குறிப்பிட்ட நாட்களாக அல்லாஹ் சொல்றான். இதிலே இன்னும் ஒரு வசனத்திலே அய்யாம் மஅலூமாத் என்று வருகிறது. எனவே சொல்வது அந்த குறிப்பிட்ட நாளை சொல்வது அய்யாமுல் தஷ்ரீக். அந்த அய்யாமுல் தஷ்ரீக்குடைய அஞ்சு பெருநாளைக்கு வரக்கூடிய அந்த நாளை குறித்திருக்கிறது. அதே போன்று இந்த அய்யாமுல் மஅலூமாத் என்று இந்த குறிப்பிட்ட நாளை அல்லாஹ் சொல்கிறார்கள். இது இந்த அய்யாமுல் இந்த 10 நாள் தொழுகைக்குரிய 10 நாளை குறித்திருக்கிறது என்பதாக நாங்கள் குர்ஆனுடைய விரிவுரையில் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் இந்த தொழுகைக்குரிய மாதம் புனிதமானது என்பதை போல இந்த 10 நாள் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு நாளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னும் பார்த்தால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பதற்காக வேண்டி அவர்களோடு பேசுவதற்காக அவர்களை அழைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா சுமார் 40 நாட்களை அல்லாஹ் விதிக்கிறார். அதை அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வவாதத்தினா மூசா சலாசீன லைலா வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின். மூசாவுக்கு 30 நாட்களை நாங்கள் வாக்களித்திருந்தோம். அதுல இன்னும் 10 நாளை கொண்டு அதை பூர்த்தியாக்கணும் நான் சொல்றான். இதை அனுபவங்களை விளக்கம் சொல்லுகின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சலாசீன லைலா 30 நாள் என்பது துல்கஅதாவை குறிக்கிறது. அதே போன்று இந்த அஷ்ரின் 10 நாளை கொண்டு அல்லாஹ் பூர்த்தி செய்ய சொல்றானே, முழுமைப்படுத்துகிறவர்கள் சொல்றானே, இது இந்த உலகத்துடைய இந்த 10 நாளை குறித்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அன்புடைய சகோதரர்களே, இதை நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய ஆரம்ப 10 நாள் இருக்கிறது. இந்த 10 நாள்
இந்த மாதத்தில் இந்த 10 நாட்களில் நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும், எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்தாலும், இபாதத்திலே ஈடுபட்டாலும் அதற்கு பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவார். எந்த அளவுக்கு சொன்னால், ஜிஹாதை விட அறப்போரிலே இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போராடக்கூடிய அந்த ஜிஹாதை விட ஒரு கட்டத்தில் இந்த அமல்கள் செய்வது, இந்த 10 நாட்கள் அமல்கள் செய்வது மிகவும் அதைவிட விசேஷமானதாக பல நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது. ஜிஹாதை விட நன்மை தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களை வைத்திருக்கிறார். உண்மையில் ஜிஹாதை பொறுத்தவரையில் ஜிஹாத் தான் இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஆக மிகப்பெரிய ஒரு விவாதத்தை, அந்த விவாதத்தை விட எந்த ஒரு விவாதத்தின் கிடையவே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக வேறு போராடி அதிகாரிவிட்டால் அவர் அடுத்த கணம் சுவரவாதி மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாமிலே எவருமே தரப்பட்டிருக்கின்ற வணக்கங்களிலேயே ஆக பெரிய ஒரு வணக்கம் என்று சொன்னால், அதிகமான நன்மை தரக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொன்னால், சுவரை பாக்கியத்தை தரக்கூடிய ஆக உடனடியாக தரக்கூடிய ஒரு பாக்கியம் என்று சொன்னால் இந்த ஜிஹாத் என்ற இந்த வணக்கம் தான். அதை விட ஒரு சிறந்த ஒரு வணக்கம் கிடையாது. ஒரு மனிதர் நபியவர்களுக்கு வருகிறார்கள், வந்து இருக்கிறாங்க, யார் சொல்லலாம் துல்லது அல்லாமல் எழுதினோ அல் ஜிஹாத், ஜிஹாதுக்கு சமனான ஒரு வழக்கத்தை எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் கற்றுத்தாருங்கள் என்று சொல்கிறார்கள். நபியவர்கள் சொல்கிறார்கள், ஜிஹாதை விட சமனான நன்மை தரக்கூடிய அதை விட ஒரு வழக்கத்தை நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த வகையிலே பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். அதை விட ஒரு பெரிய ஒரு வழக்கம் கிடையவே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே ஜிஹாது தான் ஆகக்கூடிய வழக்கம். அதை விட சில நேரங்களில் ஒரு கட்டத்தில் இந்த 10 நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் சிறந்ததாக அமைந்து வருகிறது. இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, பல கிரந்தங்களிலே ஒரு செய்தி நாங்கள் பார்க்கிறோம். நபியவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கின்ற நாட்களாக இந்த 10 நாள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய நாளாக இந்த 10 நாள் இருக்கிறது. இந்த உலகத்துடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லறத்தை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான எந்த நல்லறமும் கிடையாது. அப்படி என்றால் இந்த உலகத்துடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய வழக்கத்தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று சொல்கிறார்கள். அப்ப நபித்தோழர்கள் ஜிஹாதை தான் மிகப்பெரிய வணக்கமாக விளங்கி வைத்திருந்தார்கள். கேட்டார்கள், யார் சொல்லலாம், ஜிஹாதை விடுவோமா? ஜிஹாது தான் ஆகப்பெரிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. இதை விடவும் சிறப்பான ஒரு அமல் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இதை விட சிறப்பானதா? இந்த உலகத்துடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் இதை விட நன்மை தரக்கூடியதா என்று கேட்ட நேரத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இல்லா ரஜுல் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. ஒரு மனிதர் தன்னுடைய உயிராலும் பொருளாலும் உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு ஜிஹாத் களத்துக்கு சென்று அவர் திரும்பி வராமல் அவர் ஷஹீதாகிவிட்டால் அந்த அந்தஸ்தை மாத்திரம் அடைய முடியாது. ஜிஹாத் களத்தில் சென்று அவர் போராடி மரணித்து விட்டால் அந்த சிறப்பை அடைய முடியாது. ஆனால் திரும்பி வந்தால் அடைவது. எனவே அந்த அடிப்படையில் ஷஹீதாகிவிட்டால் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. ஆனால் இரண்டு விடுதலை பொறுத்தவரையில் அதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் ஜிஹாதை விட சிறந்ததுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பதி இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்துடைய இந்த 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அந்த பலமடங்கு நன்மை தரக்கூடிய சுவரை பாக்கியத்தை தரக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வின் அடியானை விரும்புகிறார் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த பொறுப்பை சொல்கிறார். வேறொன்றும் இல்லை.
பிறருக்கு நாங்கள் அநியாயம் செய்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, எனவே இந்த நாட்களில் எந்தெந்த அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் குறிப்பிட்ட சில அமல்கள் இருக்கிறது. இருந்தாலும் குறிப்பிட்ட அமல்களை தவிர வேறு ஏழு வணக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இவர் சொல்லவில்லை. எனவே அந்த குறிப்பிட்ட அந்த வணக்கங்கள் யாவை, அது அல்லாஹ் ஏழு வணக்கங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த 10 நாட்களிலும் அதிகமான அமல் செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அவருடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. முதல் முறையிலே இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய சிறப்பு, அதே போன்று அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாளுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் தெளிவுபடுத்துகிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலும் நாங்கள் எவ்வாறான அமல்களை செய்ய வேண்டும் என்றால், ஆரம்பத்திலே சொன்னது போல குறிப்பிட்ட வணக்கங்களும் நமக்கு இருக்கிறது, பொதுவான வணக்கங்களும் இருக்கிறது. அந்த வகையில் பொதுவான சில வணக்கங்களை விவாதத்துகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தௌபா செய்வது, நாங்கள் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி திருந்தி வாழ்வதற்கு முயற்சிப்பதை ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த 10 நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் சகோதரர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்வுடைய கருவியை விட்டும் அவன் தூரமாக கொண்டு செல்கிறான். எந்த அளவுக்கு பாவங்கள் செய்கிறானோ அந்த பாவங்கள் செய்ய செய்ய அவன் அல்லாஹ்வுடைய அருளை தூரமாக கொண்டே வருவான். மாறாக மனிதனுடைய அடிப்படையில் பாவங்கள் நிகழ்ந்த பொழுது அவன் தௌபா செய்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த நாளில் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வைத்திருக்கிறான். பாவங்கள் செய்திருந்தால் இந்த 10 நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய வழக்கத்தில் அதிகமாக எப்பொழுதும் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். இருந்தாலும் அதிகமாக தௌபா செய்து எங்களுடைய பாவத்திலிருந்து அல்லாஹ்வை விரும்புவதற்கான முயற்சியை நாங்கள் இந்த 10 நாட்களில் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இன்னல்லாஹ யராஹு அல்லாஹ் தஆலா ரோஷம் கொள்கிறார், அல்லாஹ் ரோஷம் அடைகிறார். எப்படி சொன்னால் வலையத்துல்லாஹி அய்யத்தியல் முக்மினு மா ஹரமல்லாஹு. அல்லாஹ் ரோஷம் கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய ரோஷம் என்பது அய்யத்தியல் முக்மின், ஒரு முஸ்லிம் செய்வது மா ஹரமல்லாஹு, அல்லாஹ் எதை தடை செய்தாரோ, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறாரோ, அல்லாஹ் தடை செய்தவற்றை ஒரு பூமியோட அடியான் செய்வது மூலமாக அல்லாஹ் ரோஷம் அடைகிறான். அப்ப அல்லாஹ்வுக்காக எதை தடுத்திருக்கிறாரோ, எது பாவத்திற்கு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரோ, அப்படியான அல்லாஹ் தடை செய்த, அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் தடுத்த அந்த பாவமான காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகிறார். ரோஷப்படும் என்று அந்த ரோஷப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் ரோஷப்படுகிறான். அவன் தடுத்த அந்த எல்லையை மீறுகின்ற பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு மனிதனுடைய தவறுகள் செய்கின்ற பொழுது தௌபா செய்து அல்லாஹ்வுக்காக நாங்கள் நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் எங்களை அரவணைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் எங்களை அரவணைத்துக் கொள்கிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக தௌபா செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் திரும்பி வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் தொழுகை, உண்மையாக்குதல் இபாதா, தொழுகை, நோன்பு, ஹஜ், இந்த சதகா, அதே போன்று இந்த சதகா பேருந்துகள் ஒரு முக்கியமான இபாதாவாக இருக்கிறது. அந்த வகையில்
இமாஜாமாத்தோடு வந்து கலந்து பேரை பாதுகாத்து தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை நாங்கள் இந்த 10 நாளில் பெற்று எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேரை பாதுகாத்து தொடரக்கூடிய உன்னத மனிதர்களாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இங்கே தருகின்றார். அதே போன்று நபியான வழக்கங்கள் இருக்கிறது, இதையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஏன் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தரப்போகிறார் இந்த 10 நாட்களிலே. எனவே நபியான வழக்கங்கள் தொழுகையுடைய கடமையான தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்துகள் இருக்கிறது. அதே போன்று இரவு தொழுகை இருக்கிறது. இன்னமுள்ள எத்தனையோ நபியான சுண்ணத்தான வழக்கங்கள் இருக்கிறது. அந்த வழக்கங்களை நாங்கள் கடைபிடித்து வர வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு சுண்ணத்தான தொழுகையை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தேசம் அன்பு வழக்கத்தில் இருக்கிறது. இன்னொருவன் பல வழக்கு நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். சகோதரர்களை நபியான வழக்கங்களை செய்ய வேண்டும். கடமையான வழக்கங்களை உரிய முறையில் சரியாக பேணி பாதுகாத்து வந்தால் அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை தந்து அவருடைய அன்பையும் அருளையும் கருணையும் நமக்கு தருவார். சகோதரர்களே, எனவே இந்த 10 நாட்களில் அதிகமாக குறிப்பிட்ட இந்த வழக்கங்களை பொழுது நாங்கள் பேணி பாதுகாத்து வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு பேணி பாதுகாத்து வருவதற்கு முயற்சித்தால் அதை செய்தால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை அப்படியே கடைபிடித்துக் கொண்டு போகலாம். அதற்குரிய வழியை நான் காட்டுவான். இஹ்லாஸாக உண்மையான நியத்தோடு நாங்கள் ஒரு வழக்கத்தை செய்தால் நிச்சயமாக அதை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பலனை நமக்கு தருவார். எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த தொழுகைகளை நாங்கள் உரிய நேரத்தில் உரிய முறையில் செய்து வருவதற்கு முயற்சிப்பதை, அதே போன்று வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பார்கள். ஹஜ்ஜி இந்த உம்ரா செய்வது இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய உள்ளத்துக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதே போன்று சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் சதக்கா செய்வது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வழக்கம். எவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து சதக்கா செய்கிறார்களோ, வாரி வழங்குகிறார்களோ, நற்பணிகளுக்காக வேண்டி அல்லது வேறு வேறு பணிகளுக்காக வேண்டி சதக்கா செய்கிறார்களோ, அந்த சதக்கா செய்வது கூடாக அவருடைய பொருளாதாரத்தில் அனுபவம் அல்லாஹ் குறைத்து விடவே மாட்டார். அல்லாஹ் ஒருவருக்கு குறைத்து விட மாட்டார். அதை அவர் வளர்த்துக் கொண்டே இருப்பார். எனவே அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், நீங்கள் சதக்கா செய்வது கூடாக, தர்மங்கள் செய்வது கூடாக, அது ஒருவருக்கு குறையாது என்று சொன்னார்கள். எனவே அதிகமாக சதக்காக்களை செய்வதற்கு நாங்கள் இந்த 10 நாட்களில் இந்த நாட்களில் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்கள், நோன்பு சுண்ணத்தான பல நோன்புகள் இருக்கிறது. அந்த நோன்புகளை நாங்கள் பேணி பாதுகாத்து வர வேண்டும். குறிப்பாக இந்த 10 நாட்களிலே திங்கள் வரலாம், வியாழன் வரலாம். திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை பிடித்து இந்த அதிகமான பல மடங்கு தரக்கூடிய நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம். எனவே திங்கள் வியாழன் பிடிக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்பை நாம் பிடித்து இந்த 10 நாளை நாங்கள் வழக்கத்தால் அலங்கரிக்க வேண்டும். அதே போன்றுதான் 9வது நாள் அரபாவுடைய நாள். அந்த அரபாவுடைய தினத்திலே பிடிக்கக்கூடிய அந்த அரபாவுடைய நோன்பு, அந்த நோன்பை பிடித்து நாங்கள் இன்னும் அல்லாமல் இருக்கிறார். இதுவும் இந்த 10 நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வழக்கம். நபியர்கள் சொல்லுகின்ற பொழுது அரபாவுடைய நாளில் நீங்கள் நோன்பு பிடிப்பது என்பது அது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு நன்மை தரும் என்று சொன்னால், சனத்தல்லத்தில் கவனமும் சனத்தல்லத்தில் கவனமும் ஒரு வருடம் முன்னால் செய்த பாவம், அதே போன்று பின்னால் பிறகு இருக்கின்ற இதற்கு பிறகு இருக்கின்ற வருடத்துடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக இந்த அரபாவுடைய நாளுடைய நோன்பு உங்களுக்கு அமைந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய வழக்கங்களில் குறிப்பிட்ட வழக்கங்கள் இந்த அரபாவுடைய தினத்தில் 9வது நாள் நாம் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு. எனவே இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் நனவழித்து விடக்கூடாது. அந்த நோக்கை பிடித்து அந்த அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறார் என்றால் இந்த 10 நாட்களிலும் இந்த 10 நாட்களிலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு பற்றி நபியர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக
எல்லாம் இருந்தார்கள். அதை நபியவர்கள் வந்து பார்க்க மாட்டார்கள். எனவே ஒருவருக்கு 7 மாதம் இருந்தால் இந்த 10 நாட்களில் குழந்தை பிடிக்காமல் ஒரு நாளுக்கு இந்த சுண்ணத்தான நோன்பை குறித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு இந்த மகத்தான நன்மை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல சகோதரர்களே, உறுதியா என்ற வணக்கம் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கம். வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஆடையோ அல்லது மாடுகளையோ அல்லது வெட்டர்களையோ அந்த கால்நடைகளில் ஏதேனும் வசதியானவர்களை கொடுத்து அந்த உன்னதமான நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். உறுதியாக கடமை இருக்கிறது. இவருடைய சட்டத்திட்டங்கள் இவருடைய விடயங்களை எல்லாம் உலகங்களை அதிக நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் சகோதரர்களே, இந்த நாட்களிலே செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான வணக்கம் தான் இந்த உறுதியாக சொல்லக்கூடிய வணக்கம். அந்த இடத்திலோ மாவசத்திலோ அல்லது எதையும் பார்க்க மாட்டார். இரக்கங்களை எல்லாம் பார்த்ததில்லை. உங்களுடைய தக்குவாவை எல்லாம் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை அது கட்டுப்படுகிறாரா? அல்ல வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அவன் செய்ய சந்தர்ப்பம் இருக்கிறது. உறுதியாக கொடுத்து இவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற அல்லாஹ்வுக்காக செய்கிறாரா என்ற அந்த தக்குவாவுக்காக எல்லாம் பார்க்கிறார்கள். அது விரத்தி மாமிசம் இவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். மாறாக தக்குவாவை உங்களுடைய உள்ளத்தில் எல்லாம் பரிசோதிக்கிறார். எனவே இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய முக்கியமான அந்த வணக்கம், அந்த உறுதியான வணக்கம், அந்த வணக்கத்தை நாம் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, அதிகமாக தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை அதிகமாக இந்த 10 நாட்களில் சொல்லுங்கள். அதே போன்று தஹ்மீத் சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வார்த்தை அதிகமாக சொல்லுங்கள். தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை அதிகமாக நாங்கள் இந்த 10 நாட்களில் செய்வது கூடாத பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருவார். நபியர்கள் சொல்லுவது போது அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான செய்தி, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் இந்த காரிகள் ஐயாமல் அஷர் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் தக்பீர் தஹ்மீத் என்று சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதெல்லாம் ஒரு முக்கியமான நன்மை தரக்கூடிய விவாதத்துகளாகும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த தஹ்மீத் தக்பீர்களை சொல்லி நாங்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து இந்த மாதத்துடைய புண்ணியத்தை நாங்கள் பாதுகாப்பதோடு அதிகமான நன்மைகளை பெற்று அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, ஏழை குறிப்பிடப்படாத நாம் செய்யக்கூடிய வளமையான எல்லா வழக்கங்களுக்கும் இருக்கிறார்கள். அந்த வழக்கங்களை பேரை பாதுகாத்து செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் ஈமான் கொண்டு எவர்கள் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சூழப்பட்டு என்று சொல்கிறார்களா? ஈமான் இருக்கும் என்று சொன்னால், ஈமான் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் அவன் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்தால் அந்த ரெண்டும் அவனை சுவனத்திலே கொண்டு போய் இவர்கள் சேர்க்கும். வகதெல்லாம் உள்ளது ஆவணும் வகதொரு சாலையாகி நம் பக்திரத்தில் அஜுர் கலி. அல்லாஹ் இவர்கள் ஈமான் கொண்டு சாலையான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அந்த மகத்தான கூலி என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது அது ஜன்னா, அது சுவனத்தான் என்று மற்ற பல வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே ஈமான் கொண்டு சாலையான அமல்கள் செய்து எங்களுடைய சுவனத்தை நாங்கள் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்துடைய காலத்தில் பேணப்பட வேண்டிய அத்தனை அம்சங்களையும் விவாதங்களையும் சரியான முறையில் உரிய முறையில் பேரும் பாதுகாத்து செய்து வந்து இந்த மாதத்துடைய குழுவினத்தை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்ற உண்மையான பூமிகளாக சுவர்க்கவாசிகளாக எங்களையும் உங்களையும் இன்னும் உள்ள அந்த சகோதரர்களையும் அல்லாஹ்வுக்காக ஆக்கிரமிப்பாளராக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ்